Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ திருக்குறள் அறிவோம் சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புது சிலபஸில் இருக்கிற 20 அதிகாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம முதல் கிளாஸாக வந்து ஊக்கமுடைமை அதிகாரம் நம்ம பார்த்துருந்தோம். பொருட்பாலில் வர ஊக்கமுடைமை அதிகாரத்தை நம்ம பார்த்துருந்தோம். 10 குறட்பாக்களும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பால். ஓகேங்களா? அறத்துப்பாலில் இருக்கிற இல்லறவியலில் வரக்கூடிய ஈகை அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈகை அதிகாரத்தில் இருக்கிற 10 குறட்பாக்களுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் அந்த குறளுக்கான விளக்கம், அணி இலக்கணம், தொடை விகற்பம், சொற்பொருள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ குறளுக்குள்ளே போகலாமா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th டேர்ம் 3ல் நியூ புக்கில் வருது. ஈகை அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th டேர்ம் 3ல் நியூ புக்கில் வரக்கூடிய அதிகாரம் தான் இந்த ஈகை அதிகாரம். முதல் குறள் பாருங்கள். வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார் கொன்றுனா என்ன? ஏழை எளியவர்கள். ஓகேங்களா? ஏழை எளிய மக்கள். ஈவதுன்னா என்ன? கொடுக்கிறது. ஈகை அப்படின்னா கொடை. ஸோ போன கிளாஸில் நம்ம சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ சொற்பொருள் புரிஞ்சு தான் வந்து நம்ம குறளே படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அது என்னன்றது புரியும். இல்லைன்னா சொற்பொருள் புரியாமல் படிக்கிறது வேஸ்ட். ஓகேங்களா? வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது தான் கொடை. ஓகேங்களா? ஸோ இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறது தான் கொடை, ஈகை பண்பு. ஓகேங்களா? மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னா இதை தவிர்த்து மற்றதெல்லாம் என்ன? கொடுத்து வாங்கிறது தான். ஒரு மொய் செய்கிற மாதிரி தான். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன இது பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி வராது. பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது அப்படின்றது என்ன? நம்மளுடைய ஈகை மனப்பண்பை வந்து காட்டுற விஷயங்கள். மற்றதெல்லாம் என்ன? நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதோ காரியமாகுமா, நம்ம கொடுக்கறதுனால வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதோ கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொய் செய்கிற மாதிரி தான். மொய் எப்படி நம்ம செய்வோம்? மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற எண்ணத்தில் செய்கிறது தான். ஓகேங்களா? ஸோ வரியாருக்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. மற்றதெல்லாம் என்ன? நம்ம செஞ்சோம் அப்படின்னா திருப்பி அது நடக்கும். திருப்பி அவங்க கிட்டேருந்து நமக்கு ஏதோன்னு நம்ம பயன்பெறும் வகையில் நமக்கு ஏதோன்னு விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு நினச்சி செய்கிற எதுவுமே வந்து ஈகை அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வராது. ஓகேங்களா? அது உங்களுடைய கொடை உள்ளத்தை காட்டாது. ஓகேங்களா? கொடை உள்ளத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏழை எளியவர்களுக்கு நம்ம எதையும் எதிர்பாராமல், ஓகேங்களா, பின்னாடி அவனால் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுக்கறது தான் உண்மையான ஈகைன்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? விளக்கம் பாருங்க. ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதே ஈகை பிறையெல்லாம் கொடுத்ததை திரும்ப பெறும் நோக்கமுடையதே. குறியெதிர்ப்பைனா என்ன? குறியெதிர்ப்பைனா திரும்பி வாங்கிக்கலாம், திரும்ப பெறுதல் ஏதோ ஒரு வகையில். ஓகேங்களா? ஸோ பணம் கொடுக்குறோன்னா அது திருப்பி கொடுத்த படம் தான் வாங்குறது. இல்லைன்னா நம்ம ஒரு ஹெல்ப் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஒரு இன்னும் இல்லை ஒரு டெண்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு ஏதோ பண்ணுறோம், சம்திங் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா எதற்காக பண்ணுவாங்க? திரும்பி நம்ம ஒரு டெண்டருக்கு அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நம்ம கொடுத்தோம் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து நம்ம அந்த டெண்டரை வாங்கிட முடியும் அப்படின்ற அந்த மனப்பான்மையில் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து ஈகை அப்படின்ற இதில் வராது. ஓகேங்களா? நீரது உடைத்து அப்படின்னா என்ன? தன்மையுடையது. நீரது உடைத்துன்னா அந்த மாதிரி தன்மையுடையதெல்லாம் வந்து ஈகையில் சேராது. ஓகே, இதில் அணி இலக்கணம் எதுவுமே பயின்று வரல. ஓகேங்களா? இந்த குறளில் அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. இன்னொன்று இருக்கிற எல்லா குறளுக்கும் அணி இலக்கணம் வரணுன்ட்டு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அணி இலக்கணம் பயின்று வந்ததுன்னா அது என்ன குறள்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் தொடை விகற்பம் பாருங்கள். வரியார் கொன்று குறியெதிர்ப்பை இரண்டு அடியிலையுமே பாருங்கள் இரண்டாவது வார்த்தை ஒன்று வருது. அப்போ இது என்ன? அடி எதுகை.
ஓகேவா? ஓகே, அடுத்த குறள் பாருங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அப்படின்னா என்ன? மேலுலகம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஆளுங்க வந்து நல்லது செய்கிறதுக்காக நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், நம்ம செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆளுங்க பெரும்பாலும் செய்கிறது. இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு காரணமே அதுதான். பட் அப்படி இல்லை, ஓகேங்களா? உங்களுக்கு மேலுலகம் ஒன்றே இல்லை, நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் அப்படின்ற விஷயமே இல்லைனாலும் வந்து எளியோர்களுக்கு வறியோர்களுக்கு வந்து நம்ம கொடுத்து உதவணும். ஓகேங்களா? அதுதான் சிறந்த வாழ்க்கை, மனித பண்பு அதுதான். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் நான் செய்கிறேன். மேலுலகத்தில் போய் நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் செய்யக்கூடாது. அப்படி ஒரு உலகமே இல்லைனாலும் ஏழை எளியவர்களுக்கு நம்ம வறியவர்களுக்கு செய்யணும், கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் சிறந்த பண்பு. ஓகேங்களா? நல்லாறு எனினும் கொளல் தீது. நல்லாருன்னா என்ன? நல்ல வழி. எனினும் கொளல் தீது. கொளல் தீதுன்னா இரத்தல்னா என்ன? பிச்சை எடுக்கிறது, மற்றவர்களிடமிருந்து வாங்கும் நிலை. ஓகேங்களா? இரத்தல், பெறுதல். வள்ளுவர் முதல் வரியில் என்ன சொல்கிறார்? நல்ல வழியில் கூட வந்து மற்றவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இயலாத சூழ்நிலையில் மற்றவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல வழியில் வாங்கினோம்னா கூட அது பெருமை கிடையாது, சிறுமை தான். ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிறது நல்ல வழியிலேயே வாங்கினோம்னாலும் அது வந்து நமக்கு பெருமை கிடையாது, சிறுமை தான். அதே நேரம் ஓகேங்களா, வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அதே நேரம் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு அட்வைஸு வள்ளுவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் முன்னாடி சொன்னது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கறது, நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலுலகத்துக்கு போவோம், அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல், அப்படி ஒரு உலகமே இல்லைனாலும் நம்ம கொடுத்து உதவுறது தான் வந்து நன்று, நல்லது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். மேலுலகம்னா என்ன? வானவர் உலகம். இல்லெனினும் இல்லையாயினும், வானவர் உலகம் இல்லை அப்படின்னாலும், ஈதலே நன்று, கொடுத்தலே நன்று. கொளல் தீது. தீதுன்னா என்ன? கொடிது. ஓகேங்களா? அந்த சொற்பொருள் வச்சு நம்ம படித்தோம்னாவே குறள் நமக்கு ரொம்ப எளிமையாக விளங்கும். ஓகேங்களா? நல்ல வழியில் வந்து நம்ம யார்கிட்டையே இருந்து எதோ பெற்றாலும் சரி, அது வந்து ஒரு சிறுமையான விஷயம்தான், பெருமையான விஷயம் இல்லை, அது ஒரு கொடிதான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி கொடுக்குறவங்க நம்ம கொடுக்கறதுனால வானவர் உலகத்தில் நம்ம போய் சேருவோம் அப்படின்ட்டு எண்ணாமல், வானவர் உலகமே இல்லைனாலும் கொடுத்து உதவுறது தான் நல்ல பண்பு. அடுத்த குறள் பார்க்கலாங்களா? சாரி, இதில் அணியிலக்கணம் எதுவும் பயின்று வரல இந்த குறள்லையும். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு குறளில் மட்டும்தான் அணியிலக்கணம் உங்களுக்கு பயின்று வரும். இதில் தொடை விருப்பம் பாருங்கள். அடி எதுகை. நல்லாறு இல்லெனினும், இரண்டு அடியிலுமே இரண்டாம் எழுத்து தோன்றி வருது. இப்போ அடி எதுகை. அதே மாதிரி பாருங்கள், முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்போ என்னது? ஒரு எதுகை. இந்த இரண்டு தொடை விருப்பமும் இந்த குறளில் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல்
குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. அப்படின்னா என்ன? இளனென்னும்னா யார்? வறியவர்கள். ஓகேங்களா? இளனென்னும்னா வறியவன். எவ்வம் அப்படின்னா என்ன? துன்பம் தரும் சொல். எவ்வம்னா துன்பம் தரும் சொல். உரையாமை. உரையாமைனா சொல்லக்கூடாது, கூறாமல் இருத்தல். கூறாமை. ஈதல் கொடுத்தல். குலனுடையான் அப்படின்னா என்னது? குலனுடையான்னா நற்குலத்தில் பிறந்தவன். ஓகேங்களா? நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் நற்குலத்தில் பிறந்தவன். பிறந்தவனிடம் கண்ணே உள அப்படின்னா இருக்கும், இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ஓகேங்களா? ஸோ இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும். நான் ஏழை அப்படின்றது மற்றவங்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும், அதே சமயத்தில் ஏதும் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா நானே ஏழை தான், பட் இன்னொரு ஏழை ஆனால் நான் ஏழை அப்படின்றத நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறதும், அதே மாதிரி இன்னொரு வறியவர், இன்னொரு ஏழை என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நற்பண்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? வறியவன் துன்பம் தரும் சொல். அதாவது நான் வறியவன் என்று துன்பம் தர சொல்ல சொல்லக்கூடாது, கூறாமை. ஓகேங்களா? நான் வறியவன் என்று துன்பம் தரக்கூடிய சொல்லை கூறாமல் இருத்தலும், அதே சமயம் இன்னொரு வறியவர் நம்மக்கிட்ட கொடை கேட்கும்போது அந்த கொடையை கொடுத்து உதவுறது தான் பார்த்திங்கன்னா நற்குலத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல பண்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதில் அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. இதில் வரக்கூடிய தொடையகற்பம் பார்த்தீங்க அப்படின்னா, இளனென்னும் குலனுடையான் அடி எதுகை. அடுத்தது இளனென்னும் எவ்வம். முதல் இரண்டு சீர்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்போ இது என்ன? இணை இயைபு. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், திருக்குறளுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுங்கன்ட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்தை. அப்போ தான் நாளைக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், விளக்கம் பாருங்கள். ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் மற்றவருக்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு. அடுத்த குறள் பாருங்கள். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவு அப்படின்னா என்ன? இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவுன்னா, இப்போ நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், நான் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து உதவுறேன் அப்படின்னா, ஒரு ஏழை எளியவர் வரார், ஒரு வறியவர் என்கிட்ட வரார், ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டு ஹெல்ப் கேட்டு வரார். ஓகேங்களா? ஸோ அதை நான் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்யும்போது அவருக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளத்தால் மகிழ்ச்சி வரும். ஓகேங்களா? ஒன்று இல்லை, அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காரு, அவருக்கு தேவையான விஷயத்தை நான் செய்யும்போது அவர் மனசாலேயும் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷம் அவருடைய முகத்திலையும் தெரியும். ஓகேங்களா? இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர்னா யார்? நம்மகிட்ட கேட்டு வரவங்க அவருடைய முகம் இன்முகம் அப்படின்னா என்ன? சிரிச்ச முகத்தை காணும் வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும்.
ஓகேங்களா. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாதுன்னா என்ன? துன்பம் தருவது. அது வந்து அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கிறவருக்கும் வந்து அது துன்பத்தை தரும் விஷயம்னு சொல்கிறார். ஓகேங்களா. நம்ம என்ன தான் கொடுத்து உதவுனாலும் நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவி அவங்க சிரிக்கிற வரைக்குமே, அவங்களுடைய மூஞ்சில் அந்த நம்ம சிரிப்பை பார்க்குற வரைக்குமே வந்து கொடுக்குறவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், அந்த துன்பம் இருக்கும்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஈகை குணம் இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா. இன்னாது அப்படின்னா துன்பம் தருவது. துன்பம் தருவது. இறக்கப்படுதல். இறந்தவர். இறந்தவர்னா என்ன? பிச்சை எடுப்பவர், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்து கேட்டு பெறுபவர், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இன்முகம் காணும் அளவு. இன்முகம்னா என்ன? சிரித்த முகம். ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட கேட்டு வரவங்களுடைய முகம் வந்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை பூர்த்தி செஞ்சு நிவர்த்தி செஞ்சு அவங்க மனம் மகிழ்ந்து முகம் மகிழ்ந்து வர வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும். அப்படி கொடுக்குற வரைக்கும் கொடுக்குறவங்களுக்கும் அது என்ன சொல்கிறது, சங்கடமான விஷயம்தான், துன்பத்தை தரக்கூடிய விஷயம்தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதில் பாருங்கள், அடி மோனை வருது. 2 அடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ அடி மோனை. அதே மாதிரி பாருங்கள், இன்னாது இன்முகம் 2வது எழுத்தும் ஒன்றி வருது. அப்போ அடி எதுகை. அதுபோக பாருங்கள், இன்னாது இறந்தவர். பாருங்கள், 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் 4வது சீர்லையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ அது என்ன? கீழ்கதுவாய் மோனை. ஓகேங்களா. ஸோ இந்த எதுகை மோனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கீழ்கதுவாய் மோனை. ஓகேங்களா. அந்த மோனை எதுகை ஏய்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த சீர் புரிஞ்சு வந்துச்சுன்னா என்ன மாதிரி இணை, என்ன மாதிரி மோனை, என்ன மாதிரி எதுகை, என்ன மாதிரி ஏய்பு அப்படின்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்கல ஊக்கமுடைமை அதிகாரத்தை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வீடியோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா. அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். எவ்வளோ அழகாக வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்கள் இந்த குறளில். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா என்ன? வலிமை மிகுந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய பசியையும் தாங்கிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து சாமிக்காக விரதம் இருக்கோம், இல்லை நோன்பு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வலிமையை உபயோகப்படுத்தி அந்த பசியை தாங்கிட்டு இருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை விட வந்து சிறந்த பண்பு எது? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அது கூட வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா. நம்ம பசியை தாங்கிட்டு நம்ம இருக்கிறது கூட வலிமையான விஷயம் கிடையாது. அந்த வலிமையை மீறிய ஒரு வலிமை இருக்குது. அது என்ன வலிமைன்னு கேட்டிங்க அப்படின்னா, பசியோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பசியை போக்குறது தான் வந்து இருக்கிறதுலையே வலிமையான விஷயம். அதற்கப்புறம்தான் வந்து நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா. நம்ம பசியோடு இருக்கிறது, நம்ம ஒரு நோன்புக்காக இருக்கோம், இல்லை நம்ம வந்து விரதம் இருக்கோம் அப்படின்றது எல்லாமே பெரிய விஷயம் கிடையாது. அது வலிமை தான். ஆனால் அதை விட பெரிய வலிமை எது? மற்றவங்களோட பசியை போக்குறது தான் அதை விட பெரிய வலிமை. அதற்கு பின்னு தான் வந்து அந்த ஆற்றலின் பின் அப்படின்னா அதற்கு பின் தான் இந்த வலிமை அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா. ஆற்றுவார் வலிமையுடையவர்களுக்கு, வலிமையுடையவர்களுக்கு. இந்த குறளை பாருங்கள், ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா.
ஸோ இந்த சொற்பொருள் பார்த்தோன்னே உங்களுக்கே அது விளங்கும் என்ன அப்படின்ட்டு. ஆற்றல்னா என்ன? வலிமை. ஆற்றுவார்னா வலிமையுள்ளவர்களுக்கு, ஆற்றல்னா வலிமை. ஆற்றலின், ஆற்றலின் என்ன? அதே வலிமை தான். பசி ஆற்றல், இதுவும் வலிமை தான். ஓகேங்களா? ஸோ வல்லவர்களுக்கு மேலும் வலிமை சேர்ப்பது எது? தம் பசியை பொறுத்து கொள்வது. ஓகேங்களா? அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்து தான் அந்த வலிமையே வருது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல், ஆற்றலின் அப்படின்ட்டு அந்த ஆற்றல்ன்ற வார்த்தை உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது. அந்த வார்த்தைக்கு எல்லா இடத்துலையும் ஒரே பொருள் தான். என்ன பொருள் தருது? வலிமை அப்படின்ற பொருள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்குது. அப்போ இது என்ன அணி? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகே, இதில் வரக்கூடிய தொடையுகற்பம் பாருங்கள். 1, 2, 4 இந்த 4 சீர்லையும் பாருங்களேன். 1வது சீரில், 2வது சீரில், 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ இது என்ன? கீழ்கதுவாய் மோனை. அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல். முதல் சீர்லையும் 2வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்போ என்ன? இணை எதுகை. அதே மாதிரி பாருங்கள், 2 அடியிலையுமே 2வது எழுத்து ஒன்றி வருது. ஆற்றுவார் மாற்றுவார் அப்படின்ட்டு. கரெக்டா? அப்போ இது என்ன? அடி எதுகை. அதே மாதிரி பாருங்கள், முதல் அடியிலையும் 2வது அடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இறுதி எழுத்து ஒன்றி தான் வருது. அந்த அசையே வந்து ஒன்றி தான் வருது. ஆற்றுவார் மாற்றுவார்ன்ட்டு அந்த அசை ஒன்றி வருது. அப்போ இது என்ன? அடி இயைபு. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பாருங்க. அற்றார் அழிபசி தீர்த்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அப்படின்னா என்ன? எதுவுமே இல்லாதவங்களுடைய கடும் பசியை, அழிபசினா என்ன? கடும் பசி, அதிகமான பசி. யாரு? அற்றார்னா யாரு? வறியவர். அற்றார்னா வறியவர். அழிப்பசினா என்ன? கடும் பசி. அழினா ரொம்ப அதிகமான பசி. ஓகேங்களா? கடும் பசி. வறியவருடைய கடும் பசியை தீர்த்தல் அஃதொருவன். ஓகேங்களா? அதுவே ஒருவன் பெற்றான் பொருள்வை புலி. ஓகேங்களா? அவனுடைய பொருள் எல்லாமே வந்து வைத்திருக்கக்கூடிய இடமா இருக்கும். வைத்திருக்கக்கூடிய இடம். பொருள்வை புலினா என்ன? வைத்திருக்கூடிய இடம். ஸோ அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலினா என்ன? ஏதும் இல்லாதவரின் கடும் பசியை தீர்த்து வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை பெற்றவன். சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஒரு பணக்காரனே வச்சுக்கலாம். அவனுடைய பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சொத்தையெல்லாம் சேமித்து வைக்கிற இடம் எது? அதுதான் யார்? வறியவருடைய பசியை தீர்க்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளெல்லாம், அவன் சம்பாதிச்ச பொருளையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய இடம்ன்றது அதுதான். அப்போ தான் இந்த புண்ணியம்ன்றது சேரும். ஓகேங்களா? ஸோ அந்த புண்ணியம் சேர்றது எதுக்காக? நம்ம போய் சொர்க்கத்தில் இருப்போம், மேலுலகத்தில் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. வலியவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா?
கொடுக்கறது எல்லாமே வந்து இருக்கிற பொருளாமே வந்து ஒருத்தனே வச்சுக்கிறதுக்காக இறைவன் யாருக்குமே தரது கிடையாது. ஏன்னா ஒருத்தங்கிட்ட இருக்குது, ஒருத்தங்கிட்ட நிறையா இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, நிறைய பணம் இருக்குது அப்படின்னா இறைவன் அவனுக்கு அதை கொடுத்துருக்கானா எதற்கு கொடுத்துருக்கான்? நீ வச்சு நீயே தின்னு நீயே சாவு அப்படின்றதுக்காக கிடையாது. ஓகேங்களா? ஸோ வறியவர்களுக்கு உதவுவதற்காக தான் வந்து இறைவன் அவனிடம் கொடுத்துருக்கிறான். அவன்கிட்ட கொடுத்த ஒரு வேலை அது. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுடா அப்படின்ட்டு அவனிடம் ஆண்டவன் கொடுத்த வேலை தான் அது. ஓகேங்களா? ஸோ அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருளை புலினா வறுமையுடைய கடும் பசியை தீர்க்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை கொண்டு போய் வைப்பதற்கான இடம். ஸோ இதில் பாருங்கள், தொடை விகற்பம் அற்றார் அழிபசி இரண்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு சீர்களையுமே வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ பாருங்கள், நாலாவது சீர்லையுமே ஒன்றி வருது, முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ என்ன 1 2 4 என்ன? கீழ்கதுவாய் மோனை 1 2 4 இந்த 3 சீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது, அது கீழ்கதுவாய் மோனை. அதே மாதிரி பாருங்கள், அற்றார் பெற்றான் இரண்டு அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்று வருது. அப்போ அடி எதுகை. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன்னா என்ன? பாத்தூன்னா பகுத்து உண்ணுபவன். பகுத்து உண்ணுபவன் என்ன? மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்ணுபவன். மறியவனை அப்படின்னா பழகியவனை. மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும், பசி என்னும் தீப்பினி. தீப்பினின்னா என்ன? கொடிய நோய், பொல்லாத நோய், கொடிய நோய். தீண்டல் அரிது அப்படின்னா என்ன? அவனை அண்டவே அண்டாது. ஓகேங்களா? பசின்ற கொடிய நோய் அவனை அண்டவே அண்டாது. ஓகேங்களா? ஸோ மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்னும் கொடிய நோய் அவனுடைய வாழ்க்கையில் அண்டவே அண்டாது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வருது. அப்போ ஒரு மோனை. ஸோ இன்கேஸ் நான் எழுதுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த இடத்துலையே வந்து நான் எழுதுறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் குறள் காட்டும் போதே நீங்கள் இந்த குறள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அதற்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா நம்ம சொற்பொருள் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணி எழுதுனா தான் உங்களுக்கு அது இதாக புரியும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு இடத்துல நான் பார்த்துட்டு நான் கீழே வந்து பார்த்துன்னா பகுத்துன்பம்னு எழுதினோம்னா அது கரெக்டாக வந்து லிங்க் ஆகாது. ஓகேங்களா? அந்த இடத்துலையும் அதை நான் மென்ஷன் பண்ணும்போது தான் அந்த வார்த்தைக்கான ஒரு வலிமை அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அணி இலக்கணமும் இந்த குறளில் பயின்று வரல. அடுத்த குறள் பார்க்கலாம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னா என்ன? ஈத்துவக்கும் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து ஏற்றவருக்கு வரும் முகமலர்ச்சியினால் தானும் மகிழும். ஓகேங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுடைய முகமலர்ச்சியை பார்க்கும்போது தானும், அதாவது கொடுத்தவங்களும் மகிழும். இன்பம்னா என்ன? மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ கொடுக்கறதுல மகிழ்ச்சி காண்ற விஷயத்தை, அந்த மகிழ்ச்சியை வந்து கண்டறியாதவர்கள், ஓகேங்களா, மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் கிடைக்கிற சந்தோஷத்தை கண்டறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? தம்முடைய சொத்தை வந்து யாருக்கும் கொடுக்காம, தான் பெற்ற பொருளை வந்து யாருக்குமே கொடுக்காம சேர்த்து வைத்து கடைசியில் வந்து அதை பின்னாடி இழந்துட்டு போகக்கூடிய கொடியவர்கள். ஓகேங்களா? யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல்
தான் சேர்த்து வைத்த வந்து பொருளை வந்து தனக்காகவே வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை பின்னாடி இழந்து போகக்கூடிய கொடியவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஏத்தோக்கும்னா என்ன? ஏற்றவருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை ஏற்று முகமலர்ச்சியினால் மகிழும். மகிழும் இன்பம்னா மகிழ்ச்சி. அறியார்கொள் கண்டறியாதவர்கள். தாமுடைமைனா தம்முடைய உடைமைகளை, தம் உடைமைகளை வைத்திலக்கும் ஈயாமல் சேர்த்து வைத்து, யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வைக்க வேண்டியது. இலக்கும் அப்படின்னா பின்னாடி, அப்படி யாருக்குமே கொடுக்காம அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்க? கடைசியில் எல்லாத்துக்கும் வைக்க போகிறது நெத்தியில் ₹1 தான். பின் இலக்கும், அது வாழும்போதே இழக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. வன்கணவர்னா என்ன? கொடியவர்கள். ஓகேங்களா? யாருக்குமே கொடுக்காம இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சவங்கள என்ன சொல்றார் வள்ளுவர்? கொடியவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இதில் தொடை விகற்பம் பாருங்க. ஈத்துவக்கும் வைத்திலக்கும், 2 அடியிலுமே 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை. அதே மாதிரி பாருங்க, ஈத்துவக்கும் வைத்திலக்கும் பாருங்க, அந்த அசை ஒரே மாதிரி வருது, இறுதி எழுத்து பொருந்தி வருது 2 அடியிலையும். அப்ப அடி இயைபு. அதே மாதிரி பாருங்க, முதல் சீர்லையும் 2வது சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப என்ன? இங்க எழுதலாம், இணை இயைபு. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? விளக்கம் இதுக்கு இன்னொரு டைம் பார்த்துருங்க. இல்லாதவருக்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர். கரெக்டு தானே? பிறருக்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு கொடுத்து இது பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அந்த கொடியவர்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒன்பதாவது குறள் பாருங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாதுன்னா என்ன? பிச்சை எடுக்கிறதுன்றது துன்பம் தரக்கூடிய விஷயம்தான். ஓகேங்களா? இரத்தலின்னா பிச்சை எடுத்தல். இன்னாது துன்பம் தருவது. ஓகேங்களா? பிச்சை எடுத்து வாழ்றதுன்றது துன்பம் தரக்கூடிய விஷயம்தான். ஓகேங்களா? மன்ற நிரப்பியன்னா நம்ம தேடி நிரப்பிய உணவு. தேடி நிரப்பிய உணவு. தாமே தமியர் உணல் அப்படின்னா தனிமையாக இருந்து நாமே சாப்பிட்றது, அவங்களே சாப்பிட்றது. ஓரியா சாப்பிடாதான்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கும் கொடுக்காம தானே தின்பது. தனிமையாக இருந்து உணல்னா உண்ணுவது.
ஸோ பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று, அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்ட்டு அவன் குவிச்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, சேர்த்து குவிச்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதை யாருக்குமே கொடுக்காம அவனே திங்கிறது எதற்கு சமம்? பிச்சை எடுத்து வர துன்பத்தை காட்டிலும் கொடுமையானதுன்னு சொல்கிறார். ஓகேங்களா, பிச்சை எடுக்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயமோ, ஓகேங்களா, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குமோ, அதை விட கொடுமையான விஷயம் என்ன? தான் சேர்த்து வைத்த பொருளை யாருக்குமே கொடுக்காம தானே திங்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த பிச்சை எடுத்து கிடைக்கக்கூடிய துன்பத்தை விட கொடுமையான துன்பம் அதுதான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா, விளக்கம் பாருங்கள். பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது எதை போன்றது? கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது. இதில் தொடை விகற்பம் பாருங்க. இரத்தலின் இன்னாது, இரண்டு சீர்லையும் முதலெழுத்து ஒன்று வருது. இப்போ இணை மோனை. அடுத்தது இரத்தலின் நிரப்பிய, இரண்டாவது எழுத்து பாருங்கள், ஒன்றாவது சொல்லி நான்காவது சொல்லி ஒன்று வருது. அப்போ ஒரு எதுகை. இதில் அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. ஸோ ஈகை அதிகாரத்தோட கடைசி குறட்பா இதுதான். ஓகேங்களா, சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை. சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை அப்படின்னா என்ன? சாகிறது தான் இருக்கிறதுலையே கொடுமையான விஷயம். கரெக்டுங்களா? துன்பம், மனிதனுக்கு துன்பம் தரக்கூடியதுன்றது என்ன? அவனுடைய சாவு தான். ஓகேங்களா, அவர்கள் இறப்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பத்தை தருவது. ஓகேங்களா, அதை விட அதுவே இனிது, அந்த சாதல் கூட இனிதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் எது? மற்றவங்களுக்கு, நம்மக்கிட்ட கேட்டு வரவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்து உதவாத நிலை வரும்போது அந்த கொடுமைக்கு, அந்த துன்பத்துக்கு நம்ம ஆளாகிறதுன்றது, நம்ம சாகிறதுக்கு அடையும் போது கிடைக்கிற துன்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த துன்பத்தை விட பார்த்திங்கன்னா இந்த துன்பம் இனிதான துன்பம் அப்படின்றார். சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியது. அதுக்கு நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கஷ்டத்தை விட சாதல் இறக்கிறது அப்படின்றது இனிது தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். சாதல்னா இறத்தல், இன்னாததில்லைன்னா என்ன? இன்னாததுன்னா என்ன? துன்பம் தருவது. ஈதல் கொடுத்தல். ஏயா கடை அப்படின்னா முடியாத இடத்தில், முடியாத இடத்து. ஸோ தங்களுக்கு கொடுத்து உதவ முடியாத போது வர கஷ்டம் அப்படின்றது அதுக்கு நம்ம அதுக்கு அந்த சாதலே, நம்ம இறப்பதே இனிது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ அப்போ ஈதலை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ அந்த ஈகை பண்புன்றது வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஓகேங்களா, அந்த ஈகை பண்புன்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. கொடுக்குறத இந்த செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய நிலை அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு. ஓகேங்களா, அப்படி கேட்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது, நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஈகை பண்பை காட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவணுமே ஒழிய, அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வரணுமே ஒழிய, அதை நீங்கள் அந்த செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அப்போ அதுக்கு நீ கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்றதே நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறவங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு அது வெக்கக்கேடான விஷயம். அது ஒரு ஈகை பண்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஈகை அப்படின்றது எல்லாரிடமும் எல்லா மனிதனிடமும் இருக்கக்கூடிய
ஒரு பேசிக்கான ஒரு பண்பு தான் ஓகேங்களா. ஸோ அது எக்ஸ்ட்ராடினரி வந்து அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கிறதுனால வந்து அவன் சிறந்த மனிதன் அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு வலியுறுத்துகிறார் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஈதல் அதிகாரத்தை 10 குறட்பாக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஸோ நீங்கள் எல்லா கிளாஸையும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.